ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஆர்வம் தாங்கலைங்க. ஈவினிங் தான் கட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனாலும் ஆர்வம் மிகுதியிலே கட் பண்ண வந்துட்டேன். டக்குன்னு கட் ஆகிடுச்சு. அப்போ பழுத்துருச்சு. எவ்வளோ பழுத்திருக்கு. ஒழுங்காக எனக்கு கட் பண்ண தெரியல. முன்ன பின்ன வேலை பார்த்துருந்தா தானே தெரியும். நல்லா பழுத்திருக்குங்க. நான் சரியாக பழுக்கலையோன்னு நினச்சேன். நல்லாவே பழுத்திருக்காங்க. ஆனால் ஒழுங்காக அழகாக நீட்டாக எடுக்காமல் இங்கே பாருங்க கொதறிட்டேன். அதனால் கொஞ்சம் இப்படி கையில் எடுத்து போட்டிருக்கேன். லைட்டாக கொஞ்சோண்டு சாப்பிட்டும் பார்த்துட்டேங்க. எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு லைட் ரொம்ப மைல்டான ஒரு இனிப்பு இருக்குது. சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுனாலேயே இதை நம்ம நிறைய வைக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, அழகாக பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு இனிப்பு இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். மாவு மாதிரி இருக்குது. இதை ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்கிறாங்க. பட் அதில் சுகர் சேர்க்கணும். அதனால் ஜூஸ்லாம் போட்டு பழக்கவே கூடாது அப்படின்னு எப்போவுமே அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு போட மாட்டேன். ரொம்ப ரேராக வெயில் காலம் வேணும்னா தான் போடுறது. ஸோ இப்படியே சாப்பிட்டு பழகிடணும். இனிப்பு பத்தலைன்னா வேணால் கொஞ்சம் தேன் மேலே விட்டு சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனி நம்ம வீட்டில் கட்டிங்ஸ் எடுத்து நிறைய தொட்டிகளில் வச்சு இதை வளர்க்கணும். ஏன்னா இது கலருக்காகவே வளர்க்கலாம் போலங்க. அப்பா, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குதா? நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? எந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒன்று பறிச்சுட்டேன். இன்னும் ஒயிட்டும் எல்லோவும் வந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது கட்டிங்ஸ் கூட வாங்கி வைக்கணும். இனி வைக்கும்போது கரெக்டாக சப்போர்ட் கொடுத்து அழகாக வச்சு நிறைய அறுவடை பண்ணணும்னு சொல்லி ஆசையாக இருக்கேங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க.